ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிது அப்படியே சும்மா அப்படியே பேசிட்டே ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் கேரட் பொரியல் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டு கேரட் வந்து துருவி பண்ணிங்கன்னா வேக வைக்க தேவையில்லை. இது கட் பண்ணதுனால கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். அது போட்டு அப்புறம் கடாயில் ஆஸ் யூஷுவல் சீசனிங் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த தண்ணியோடு அப்படியே விட்டுடுங்க கடாயில். அதுவே நல்லா வந்து கொஞ்சம் கிளறி அதை சுண்டி தண்ணி வந்து சுண்டிடும். ஃபைனலாக இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கலாம். இதில் நான் வந்து ஸ்பைஸுக்கு எதுவுமே போடல. ஆனால் பீட்ரூட்டுமே ஸ்வீட்டு, கேரட்டுமே ஸ்வீட்டு. பிலீவ் மீ, இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் போடாமல். சூப்பர் எம்மியாக இருந்துச்சு பொரியல். நீங்கள் நல்லா காரக்குழம்பு வச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்குது. பொரியலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தேங்காய் கண்டிப்பாக போடுங்க, போடாட்டி அந்த டேஸ்ட் வராது. இது ஏன் நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் இந்த அரிசி வந்து மெஷர்மெண்ட்டுனா, பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாதில்ல எப்படி வந்து தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து காட்டிகிட்டு இருக்கேன். 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் டம்ளர், 2 கிளாஸ் தண்ணி, 1:2. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விசில் வந்து அவங்கவுங்கள குக்கர் பொறுத்தது தான். ஒரு வாட்டி நீங்கள் விட்டு பாருங்கள் எவ்வளோ விசில்லாம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குழையிற மாதிரி வேணும், வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி விடலாம். ஒன்றும் வந்து அவ்வளோவாலாம் குழஞ்சிடாது, பட் கொஞ்சம் நல்லா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் தண்ணி விட்டு பாத்திரத்தில் ரைஸ் வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா குக்கரில் வந்து கீழே அந்த பாட்டமில் தண்ணி மறக்காமல் ஊற்றி பாத்திரத்தில் 1:2 தான் வச்சு மூடி வச்சு அதுவுமே விசில் வந்து ஒரு வாட்டி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இட்லி உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு. அது ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் அந்த டீயும் ஸ்நாக்ஸும். இது நைட்டு வந்து இட்லி உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, இப்போ வந்து எலெக்ஷன் வருது. இதில் வந்து எங்களுக்குமே இது வந்து இன்ஃபர்மேஷன் தான். எங்களுக்குமே ஓட் லிஸ்ட் வந்து இப்போ இங்கே வரல, நாங்கள் புது வீடு வந்தோடனே. இது அப்படி இல்லாதவங்களுக்கு ஆதார் ஐடியும் ஓட்டர்ஸ் ஐடியும் இருந்தால் போதும். 49P பிரிவில் வந்து நீங்கள் போய் ஓட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.